رسول الله رسول الله رسول الله رسول الله ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் வழங்கி கொண்டிருக்கும் நாளாந்த தொடர் பயான் நிகழ்ச்சியின் 4வது அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாளாந்த நிகழ்ச்சி நிரல் என்ற தலைப்பிலே நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 4வது இந்த அமர்விலே இன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையை தொழுதுவிட்டு தனது சஹாபாக்களுடன் அமர்ந்து எவ்வாறு உரையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற பகுதியை நாம் பார்த்து வருகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற அமர்விலே நாம் குறிப்பிட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சஹாபாக்களுடன் அமர்ந்து கொண்டு நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் யாராவது ஏதாவது கனவுகள் கண்டிருந்தால் சொல்லுங்கள், அதற்கு விளக்கத்தை நான் சொல்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள். அவர்கள் கனவை சொன்னால் நபி அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். அவ்வாறு அவர்கள் யாரும் கனவுகளை சொல்லவில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் கண்ட கனவை சொல்லி அதற்கு விளக்கம் சொல்வார்கள். அதேபோல் அந்த சஹாபாக்கள் கண்ட கனவுகளை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே சஹாபாக்களுடைய கனவுகள் அனைத்துமே இந்த இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கனவுகளாகத்தான் காணப்பட்டன. அதிகமான கனவுகள் இந்த இஸ்லாம் சம்பந்தமான கனவுகளாகத்தான் காணப்பட்டன. அப்படி என்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? அவர்கள் நினைவில் வாழக்கூடிய நேரத்திலே நனவிலும் கனவிலும் இரண்டிலுமே அவர்கள் மார்க்கத்தை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், இஸ்லாத்தை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நம்மால் அவதானிக்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, அதை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சில நாட்களுக்கு ஒரு முறை உபதேசம் செய்யக்கூடிய பழக்க முறைகளாக இருந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த சபையிலே தனது சஹாபாக்களை சுகம் விசாரிப்பார்கள். யாராவது பள்ளி வாயிலுக்கு வரவில்லை என்று சொன்னால், யாரையாவது காணவில்லை என்று சொன்னால், அவருக்கு என்ன நடந்தது, அவர் எங்கே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிப்பார்கள், சுகம் விசாரிப்பார்கள். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சாபித் இப்னு கைஸை நான் காணவில்லையே என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது அவருக்கு ஏதாவது சுகவீனமாக இருக்கிறாரா என்று வினவிய பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர் எனக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்கின்றார், அப்படி அவருக்கு ஏதும் நோய் இருப்பதாக நான் கேள்விப்படவில்லை, இருந்தாலும் என்ன நடந்தது என்பதை நான் விசாரித்து விட்டு சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சென்று விசாரிக்கிறார்கள். அப்பொழுது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் பள்ளி வாயிலுக்கு வராதற்கு காரணம் எனது அமல்கள் அனைத்துமே அழிந்து விட்டன என்ற காரணத்தினால் தான் நான் வரவில்லை, நபி அவர்களை சந்திப்பதற்கு வெட்கமாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். என்ன ஏது நடந்தது என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்க அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களது சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம் என்று. ஆனால் எனது சத்தமோ இயற்கையிலேயே மிகவும் உயர்ந்த சத்தம், நான் உயர்ந்த சத்தத்திலே பேசக்கூடியவன், நான் இதற்கு முன்னால் நபி அவர்களுக்கு முன்னால் உயர்ந்த சத்தத்துடன் பேசியிருப்பேன், எனவே எனது அமல்கள் அனைத்தும் பாழாகி இருக்குமே என்ற கவலையில் தான் நான் வரவில்லை என்று சொல்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிகழ்ச்சி சம்பவத்தை நபி அவர்களிடத்தில் சொன்னவுடன், இல்லை, நீங்கள் அவ்வாறு நினைக்க வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் சூனவாதி என்று அவருக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனத்தை கூட நன்மாராயம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! உலகத்தில் வாழும் பொழுதே தனக்கு சூனத்துக்காக வேண்டிய நற்சான்றிதழ் பெற்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய ஒரு வார்த்தையை கேட்டால் உடனே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பண்பு. என்ன அவர்கள் சொல்லவில்லை? அது எப்படி அப்படி வசனம் சொல்லலாம்? நான் வேண்டுமென்று நபி அவர்களுடைய சத்தத்தை உயர்த்தியா பேசினேன்? இல்லைதானே? அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பெரும் அநியாயமாகவல்லவா இந்த சட்டம் இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்கவில்லை. சஹாபாக்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்கவில்லை. மாற்றமாக உடனடியாக தனக்கு எதிராக இருந்தாலும்
தனது இயற்கைக்கு மாற்றமாக இருந்தால் கூட சஹாபாக்கள் உடனடியாக எடுத்து நடக்கக்கூடிய பண்புடையவர்களாக இருந்தார்கள். இதற்கு பல சம்பவங்கள் உதாரணமாக சொல்லலாம். நாம் எனது தலைப்பு அதுவல்ல. இது ஒரு உதாரணம். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரை அவர் மிக முக்கியமான ஒரு சஹாபி. ஹதீபு சஹாபா, சஹாபாக்களுடைய பேச்சு வன்முறையவர் என்று சொல்லப்படக்கூடியவர். ஆனால் நபி அவர்கள் அப்படியானவர்களை மாத்திரம் விசாரிப்பது கிடையாது, சாதாரண சஹாபாக்களையும் விசாரிப்பார்கள். அதிலே ஒரு பெண்மணி தான் நபி அவர்களுடைய பள்ளிவாயிலை வசித்து வந்த அந்த பள்ளிவாயிலை சுத்தக்கூடிய ஒரு கருப்பு நிறத்தை உடைய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை காணவில்லை. நபி அவர்கள் கேட்டார்கள், இந்த பெண்மணிக்கு என்ன நடந்தது என்று. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு அந்த பெண்மணி மரணித்து நாம் அவரை இரவோடு இரவாக அடக்கம் செய்து விட்டோம். இரவு என்ற நேரத்தினால் நாம் உங்களுக்கு அறிவிக்கவில்லை, உங்களுக்கு சிரமம் ஏற்படும் என்பதற்காக என்று சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அது ஒரு சாதாரண பெண்மணி தானே, விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை. மாற்றமாக என்ன சொன்னார்கள்? துல்லூனி அலா கபரிஹா, அவருடைய கபரை எனக்கு காட்டுங்கள், நான் தொழ வேண்டும், அவளுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை தொழ வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள். பாருங்கள், ஒரு தலைவருடைய எவ்வளவு அழகான பண்பு. தனது தோழர்களை பற்றி அறிந்து வைத்திருப்பது மாத்திரமின்றி அவர்களை விசாரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தாலும் அவருக்கும் நபி அவர்கள் கௌரவத்தை வழங்குவதற்கு தவறவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சூரியன் உதயமாகும் வரைக்கும் இப்படி பள்ளிவாயிலே தனது இருப்பிடத்திலே அமர்ந்திருப்பார்கள். சூரிய உதயமாகியதன் பின்னால் தான் பள்ளிவாயிலை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறுவார்கள். வெளியேறி எங்கே செல்வார்கள்? தனது மனைவிமாருடைய வீடுகளுக்கு செல்வார்கள். தனது வீட்டினுள் முதலாவது நுழைந்தவுடன் நபி அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன? தனது பல் துலக்கக்கூடிய அந்த குச்சியை எடுத்து தனது பற்களை துலக்குவார்கள். பற்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துலக்கி அந்த வாயினுடைய நறுமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுவார்கள். அதற்கு பின்னால் தமது மனைவிமாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஃப அன்தும் யா அஹ்லல் பைத். சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா என்பதாக நபி அவர்கள் வினவுவார்கள். அதற்கு பின்னால் ஒவ்வொருவருடைய வீடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். சலாம் சொல்லிவிட்டு அவர்களுக்காக வேண்டி துவா செய்வார்கள். நீண்ட நேரம் அங்கு தங்க மாட்டார்கள். சில வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடையக்கூடிய இடத்திலே அவர்களுடைய சில மனைவிமார்கள் திக்ருகளிலே துவாக்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சலாம் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். சில வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டுக்கு சென்று ஏதாவது உண்ணுவதற்கு இருக்கிறதா என்பதாக கேட்பார்கள். ஏதாவது உணவு இருந்தால் அதனை உண்ணுவார்கள். பெரும்பாலும் மிகவும் இலகுவான உணவுகளைத்தான், பேரித்தம்பலம், நெய் இது போன்றவற்றை அல்லது பால் இது போன்றவற்றைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்பது வழக்கம். சில வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கேட்டவுடன் அந்த வீட்டிலே எதுவும் இல்லாவிட்டால் அவர்கள் எதுவும் இல்லை என்று சொல்வார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் நான் நோன்பு நோக்கிறேன், இன்று நான் சுன்னத்தான நோன்பு நோக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுப்பார்கள். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலை பொழுது பள்ளிவாயிலில் இருந்து வெளியே வந்ததன் பின்னால் கழிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையினுடைய ஒழுங்கு எப்படி காணப்பட்டது, ஒரு சபையிலே எவ்வாறு நடந்து கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள் என்ற சில விடயங்களை உங்களுடன் கலந்து பேச இருக்கின்றோம். அதுவரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.